மத்தேயு 14:26. இயேசு கடல் மேலே நடந்து வராரு. ஐயோ பேய் பிசாசுன்னு எல்லாரும் கத்துறாங்க. அவர் கடலில் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி, ஆவேசம் அப்படின்னா ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா கோஸ்ட், ஆவி, பிசாசு என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஏசுநாதர் நடந்து வராரு. ஏசுநாதரை பார்த்து பேய் பிசாசுன்னு கத்துறாங்க. அப்படிதான் இப்போ நிறையா பேர் சபையில் விசுவாசிகள் இருக்காங்க. எது வேணாலும் பிசாசுன்றாங்க. கால் தடுக்கிட்டா கூட பிசாசுன்றாங்க. தலைவலி வந்தால் கூட பிசாசுன்றாங்க. சின்ன மனசில் ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டா கூட பிசாசு அப்படின்றாங்க. எல்லாமே பிசாசுன்றாங்க. எடுத்ததுக்கெல்லாம் பிசாசுன்றாங்க. ஒரு கூட்டம் அப்படி தான் இருக்கு. ஊழியக்காரங்களும் எதை பார்த்தாலும் பிசாசுன்றாங்க. ஊழியக்காரர்களும் ஒரு கூட்டம் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் அங்கே தன்னை தைரியப்படுத்தி, அவர்களை தைரியப்படுத்தி தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். சரி, பிசாசுனே வச்சுக்கிடுவோமே. ஆண்டவர் இயேசு நடந்து வந்தார் கடல் மேலே. அதை இவங்க பிசாசுன்னு நினச்சி ஐயோ அம்மான்னு அலறாங்க. சரி, பிசாசு தான் இப்போ கடல் மேலே நடந்து வருதுன்னே வச்சுக்கிடுவோம் ஒரு வாதத்துக்கு. எதுக்காக பயப்படணும்? எதுக்காக இவங்க பயப்படணும்? ஆண்டவர் இவங்களுக்கு இதுக்கு முன்னால் தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. பிசாசுகளை துரத்துறதுக்கு, அசுத்த ஆவிகளை துரத்த மத்தேயு 10:1 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அது இன்னும் தெளிவாக லூக்கா 9:1 போட்டிருக்கு. சகல பிசாசுகளையும் துரத்த இந்த 12 பேருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சகல பிசாசுகளையும் துரத்த. இப்போ கடல் மேலே தான் ஒரு பிசாசு நடந்து வருது. துரத்துறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? துரத்திருக்கலாமே. ஏற்கனவே இவங்க துரத்திட்டு வந்தவங்க தான். இவங்க போய் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அவங்க போய் பிசாசெல்லாம் துரத்திட்டு வந்தவங்க தான். உங்களுக்கு ஒன்றும் பிசாசு புதுசு இல்லை. ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க பிசாசை பார்த்து. ஏன் பயப்படணும் பிசாசை பார்த்து? அப்போஸ்தலர்கள், பிசாசை துரத்தினவர்கள், ஊழிய அனுபவம் உள்ளவர்கள் எதுக்கு போட்டுக்கிட்டு கலக்கம் அடையணும், அலறணும்? தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, பிசாசு தானே, ரைட்டு, அப்பாலே போ சாத்தானேன்னா போயிட்டு போகுது. ஏன்னா சொல்லி கொடுத்துருக்கிற ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானேன்னு. அப்பாலே போ சாத்தான்றது இப்போ உலகத்தான் கூட பேசுகிற ஒரு வசனமாக டைலாக்காக மாறிடுச்சு. ஒரு சினிமாவில் கூட அது வந்ததாக நான் அறிய வந்தேன். அப்பாலே போ சாத்தான்னு ஒரு நடிகன் பேசியதாக ஒரு சினிமாவில் கூட அது பயன்படுத்தப்பட்டதாக நான் அறிந்து கொண்டேன். என்னால் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லியிருக்கலாமே. ஒருவேளை பிசாசாக இருந்தால் கூட எதுக்கு பயப்பட்டுருக்கணும்? அதுதான் ஒரு பெரிய அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. லூக்கா 10:19 இன்னும் அழகாக சொல்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அதனால் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். சகல பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு வேற கேரண்டி வேற. ஒரு சேதம் வராது அப்படின்னு வேற உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இவர்கள் பயந்து அலற வேண்டும்? அதனால் பல நேரங்களில் நம்முடைய பயம் அது ஒரு தேவையில்லாத பயமாக அல்லது போலியான ஒரு பயமாக இருக்கிறது. நன்மையை பார்த்து தீமன் பயப்படுறோம். நல்லவனை கூட கெட்டவன் பார்த்து கெட்டவன் நினச்சி பயப்படுறோம். கர்த்தர் கிரியை செய்வதை கூட பிசாசுக்கு தான் கிரியை செய்கிறான்னு நினச்சி பயப்படுறோம். அதனால் நமக்கு தெளிவு தேவை. பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவை. கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக, தெளிவுபடுத்துவாராக. ஆமென்.